வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம செம டேஸ்டான கேரட் பீன்ஸ் பொரியல் ரொம்ப சட்டுன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயும் ஒரு கால் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனேயும் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவு உளுத்தப்பருப்பும் சேர்த்துக்கலாம். பொரியல் பண்ணும்போது இந்த மாதிரி கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு சேர்த்து பண்ணோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நல்லா எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதங்கின உடனேயும் நம்ம அடுத்ததாக வெங்காயம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இல்லை மிளகாயாக சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா இது எல்லாத்தையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணும். இது எல்லாமே கலர் நல்லா மாறி வரணும், அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் தனி மிளகாய் தூள் இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமும் போயிடும். நம்ம எண்ணெயில் வதக்கும் போதே சேர்த்துட்டோம்ல, அதனால் பச்சை வாசனை எல்லாமும் போயிடும். வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கணும். நல்லா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோன்னா தான் நல்லா சீக்கிரம் வெந்து வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அது நல்லா வதங்கணும். தண்ணி உடனே சேர்த்துற வேண்டாம், நம்ம தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மசாலா, வெங்காயம், கேரட் பீன்ஸ் இதெல்லாமே நல்லா கலந்து வர வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு அது அப்படியே அந்த ஆவிலையும் எண்ணெயிலையும் வேகிற மாதிரி நம்ம ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் விட்டுடலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த கேரட் பீன்ஸ்லாம் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது. தண்ணி லைட்டாக இந்த மாதிரி கையில் ஊற்றி அதை நல்லா இந்த மாதிரி லைட்டாக தெளித்து விடணும். நிறையா சேர்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் மாறிடும். இந்த மாதிரி நம்ம தண்ணி தெளித்து விட்டு அப்படியே நல்லா நம்ம அப்புறம் ஒரு மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா அது ஆவிலேயே வெந்து வரும். ஸோ அந்த எண்ணெயிலையும் ஆவிலையுமே வெந்து வரும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு அடுத்ததாக இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு மூடி தேங்காயை ஃபுல்லாக துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் வதக்கணுன்னாலே போதுமானது. அதுதான் செம டேஸ்டான கேரட் பீன்ஸ் பொரியல் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க.